வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அக்குபஞ்சர் டாக்டர் பத்மா அரசு. இன்றைக்கி வந்து சுகர், பிபி ப்ளஸ் ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் உண்டான மாதிரி ஒரு மூலிகை சூப் மாதிரி ஒரு விஷயம். டெய்லியுமே வந்து நீங்கள் 11 நாள் 21 நாள் எடுங்க. உங்களோட சுகர் லெவல், பிபிலாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு இது தான். டெய்லியுமே நம்ம டீ காஃபி குடிக்கிறோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். யாருக்கு தேவை இருக்கோ அவங்க வந்து யாருக்கு இதெல்லாம் செக் பண்ணணும், முதல்ல எடுத்துகிட்டு பார்க்கலான்றவங்க, இல்லை இது உடம்புக்கு நல்லதுன்னு அப்படியே எடுக்கிறவங்க எடுக்கலாம். சில பேர்லாம் வந்துட்டு இது சாப்பிட்டா எப்படி, இந்த சூப் குடித்தா எப்படி, இந்த கஷாயம் குடித்தா எப்படி குறையுன்ற மாதிரிலாம் நிறைய ஆர்கியூ பண்ணுறவங்களாம் வந்துட்டு நீங்கள் முதல்ல டெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட பிபியை, சுகர் எடுத்துகிட்டு இதை ஜஸ்ட் வந்து ஒரு 21 டேஸ் எடுங்க. ஒன்றுமே இல்லை, செம்பருத்தி பொடி டெய்லியுமே நம்ம வந்து வீட்டில் செம்பருத்தி பூ பூக்கும், அதை நம்ம சாமிக்கு போடுவோம், காஞ்ச பிறகு தூக்கி குப்பையில் போடுவோம். ஸோ அதில் அவ்வளோ மருத்துவ நலன் குணங்கள் இருக்குது. அது வந்து நீங்கள் ஹார்ட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லது செம்பருத்தி டீ. ஸோ அது நம்ம டெய்லி குடிக்கணுன்னா குடிக்க மாட்டோம். நம்ம இந்த மாதிரி ஒரு 21 நாள் செம்பருத்தி பவுட்ரு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. நீங்கள் செம்பருத்தி பவுட்ரு நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 21 நாளைக்குன்னா ஒரு 100 கிராம் வாங்கிக்குவாங்க. கூடவே வந்து தாண்டிக்காய் பொடின்னு கேளுங்க, தருவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணிக்கு அதை போட்டு சிம்மில் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி அதை குடிச்சிடலாம். டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிங்க. இது குடிச்சிட்டே வாங்க, ஒரு 21 டேஸ் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய சுகர், பிபிலாம் எடுத்துக்கோங்க. இதில் அடிஷ்னலாக என்னென்னா உங்களுக்கு ஹார்ட்க்கும் நல்லது, இந்த செம்பருத்தி ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நல்லது. ப்ளஸ் வந்து நல்ல தூக்கம் வரும். இது எல்லாமே இம்மிடியேட்டாக நமக்கு உடனே தரும். முத்ராஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மூலிகைகள் வந்துட்டு எடுக்கும்போது இம்மிடியேட்டாக ரிசல்ட் வரும். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெஸ்டிங் பர்பஸ்லேயே வந்து அது எப்படி குறையும், இது எப்படி குறையும் அப்படிலாம் பண்ணுறோம். நீங்கள் வந்து இன்னும் ஹெல்த் கான்ஷியஸ் இருவங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சிலர்லாம் வந்துட்டு சுகர் வந்துட்டு அவ்வளோ அழகாக டயட்லேயே வந்து கொண்டு போகிறாங்க. அவங்களாம் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு டயட் கூட சேர்ந்து இதை பண்ணுறது, இல்லைன்னா நான் என்னால் டயட்டே பண்ண முடியல, எப்படி இருந்தாலும் நம்ம உணவே மருந்து. அப்போ உணவு வந்துட்டு கண்டிப்பாக உணவில் வந்து ஒரு முறையான ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அந்த டிசிப்ளின்டு ஃபுட்டாக நம்ம சாப்பிட்ணும். எப்படின்னா எந்த நேரத்துக்கு வேணால் எப்போ வேணால் கிடச்சி, அதாவது நம்ம 2 வேளைக்கு 3 வேளைக்கெலாம் சேர்த்துலாம் ஒரே நேரம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. காலையில் போயிட்டால் மத்தியானம் சாப்பிட முடியாதுன்னு காலையில் எடுக்கும்போதே எடுக்கிறது 11 மணிக்கு, மத்தியானத்துக்கும் சேர்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸோடு சேர்த்த மாதிரி ஒரே அடியாக சாப்பிட்டெல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்து உடம்புக்கு கெடுதல். நல்லா பசித்து புசின்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பசிக்கிற டயத்தில் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு மருந்தாக மாறும். நம்ம வந்துட்டு பசியே இல்லாத கண்ட நேரங்களில் கண்ட ஃபுட்டு சாப்பிட்டோன்னா அது கண்டிப்பாக உடம்புக்கு வந்து அதுதான் கேடு. எங்கே வியாதிகளுடைய மூல காரணம் எங்கேருந்து வருது, நம்ம எடுக்கிற ஃபுட்டில் இருந்து தான் வருது. நம்மளுடைய முறையற்ற பழக்க வழக்கங்கள், சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, தூங்குற நேரத்துக்கு தூங்குறது, இதெல்லாம் தான். ஸோ இதில் சின்ன சின்ன கவனம் செலுத்தி நம்ம இனி வரப்போகிற இதிலெல்லாம் நிறைய வைரஸ் அது இதுன்னு வரும்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த சீசனில் வந்துட்டு பாருங்கள், சின்னதாக ஒருத்தர் கோல்டு இருந்துச்சுன்னா அந்த வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடு எல்லாருக்குமே அது அந்தளவுக்கு இம்யூனிட்டியோடு தான் நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் கோல்டு ஆகிட்ட பிறகு நான் போயிட்டு இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இல்லை, ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு உணவில் அந்தந்த சீசனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். இப்போ மிளகுலாம் இந்த டயத்தில் நல்ல ரசம் எல்லாம் எடுக்கலாம். எல்லா வீடியோலையும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு செலவில்லாத விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இது எதுக்குன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பயத்திலேயே இருக்கும். எனக்கு திடீர்னு பிபி இவ்வளோ ஏறிடுச்சு, சுகர் ஏறிடுச்சுன்னா அது எதனாலும் ஏறுது, நம்மளுடைய மனசு வந்துட்டு ஒரு கண்ட்ரோலில் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு, டிப்ரெஷன் ஆகி கோவப்பட்டு, அதிகமாக கவலைப்பட்டு இதெல்லாம் பண்ணுறது தான் அது எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறை, ஃபுட்டு மெயினாக வந்து எடுக்கிற சாப்பாடு. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டு இந்த மாதிரி மூலிகைகளில் அன்றாட வாழ்க்கையில் டெய்லியுமே எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே 11 நாள் 21 நாள், அதிகபட்சம் 48 நாள் ஒரு சிலருக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 21 நாள் எடுக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் பர்பஸாக நீங்கள் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இந்த 21 நாள் எடுங்க. நீங்கள் அந்த ஹோல் டே எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஏன்னா செம்பருத்திலாம் உள்ளே போச்சுன்னா ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி தாண்டிக்காயெல்லாம் உங்களுக்கு நல்ல மன அமைதி கொடுக்கும், நல்ல தூக்கம் வரும். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நிறைய வந்துட்டு சொல்லி ரிசல்ட் எடுத்த பிறகு தான் நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப எளிய ஒரு இதுதான். இதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது செய்கிறதே பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்தில் பண்ணலாம் காலையில். இது எல்லாம் எது எடுக்கிறதா இருந்தாலும் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும்போது அவ்வளோ நல்லா வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக இருங்க. திரும்ப ஆரோக்கியம் ஏன் சொன்னால், நம்ம வந்துட்டு கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம பெருசாக அந்த பணத்தால் நமக்கு பயன் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ ஆரோக்கியம் நமக்கு வந்துட்டு முதல்ல சம்பாதிக்கிறதுல முதல் இது வந்து சேமிப்பாக இருக்கணும். நாங்கள் இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஆரோக்கியத்தை தான் மெயினாக எடுக்கணும். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கமா, அதுக்கு என்ன நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கு என்ன டைம் கொடுக்குறோம், அதுக்காக என்ன பண்ணுறோன்றத நிறைய இப்போ ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறோம். எப்போன்னா
ஆரோக்கியம் கெட்டு போயிட்டு உடம்பு ரொம்ப இதாக பிரச்சனை வந்த பிறகு ஓடி ஓடி இங்கே அங்கேன்னு ஓடுறோம். அது இல்லாமல் முன்னாடி ஆரோக்கியத்துக்கு சில வழிமுறைகள் என்ன நம்ம பண்ணுறோம், என்னோடய ஹெல்த்துக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு உங்களே நீங்கள் கேட்டு சின்ன சின்ன விஷயங்களில் இப்போது பசியே இல்லை, இப்போயே நம்ம சாப்பிட்ணும், அந்த அந்த மைண்ட் செட்டு தான் நமக்கு. மத்தியானம் திரும்ப திரும்ப சொல்ல 1:30 மணிக்கு நல்லா பசி வந்து பசியே போயிருக்கும். நம்ம ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு விட்டுருக்கோம். பசியே இருக்காது ஒரு 4 மணிக்கு, அப்போ போய் நம்ம சாப்பிடுவோம். அப்போ நம்ம ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த டயத்தில் ஒரு ஜூஸ், லைட் ஃபுட்டு, ஏதாவது ஜூஸ், சூப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் 7 மணிக்கெலாம் நம்ம வந்து நைட் டின்னரை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஒரு முறையான ஜீரணமாக இருக்கும். நல்லா வந்து அந்த டயத்துக்கு நல்லா பசிக்கும். 7 மணிக்கு உங்களுக்கு நல்ல பசி வரும். எப்பவுமே பசியை உணர்ந்து நம்ம சாப்பிட்ணும். பசியை உணராமல் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே நல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நம்ம டஸ்ட்பினில் கொட்டுற மாதிரி தான். திரும்ப திரும்ப அது சொல்லலாம். நல்ல பசி உணர்வு வரணும், வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். சாப்பிடும்போது நல்லா வாய் மூடி மென்று சாப்பிடும். எல்லாம் சில சின்ன சின்ன வந்து முறைகளெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சி இதெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த சீசனாக இருந்தாலும் எந்த வைரஸ் வந்தாலும் நம்ம வந்துட்டு தைரியமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலவுன்னு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை வேலை. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து இந்த ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இப்போ நிறைய வந்துட்டு முதல்ல இது அது அதுக்குன்னு ஒரு ஏஜ் இந்த இப்போ ஏஜ் வித்தியாசமே கிடையாது. 25 வயசு பையனுக்கும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது, 55லேயும் வருது. ஸோ அப்படி பார்த்தாங்கன்னா நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இந்த செம்பருத்தி டீ டெய்லி எடுங்கன்னா டெய்லி செம்பருத்தி பூ கிடைக்கலன்னுவோம், அது டெய்லி குடிக்க முடியல, பால் டீ பழகி இந்த மாதிரி ஒரு முறையாக போன ஒரு 21 நாள் நம்ம எடுத்தோம்னா 21 நாளில் நம்ம வந்து ஹார்ட்டுக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், பிபிக்காக பண்ணுறோம். போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பிபி சுகர்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்த்துக்கலாம், பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். இந்த மருந்து ரொம்ப சின்ன கஷாயம் தான். இதை நான் திரும்ப இதை ஏன் சூப்புன்றேன்னா, சூப் மாதிரி நினச்சே நம்ம குடிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு துவர்ப்பு சுவை அது மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும். இதெல்லாம் குடிக்கலாம். நாங்கள் எல்லாமே இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு எப்போல்லாம் தோணுதா இப்போ ஒரு 2-3 நாள் தொடர்ந்து குடிப்போம். அந்த மாதிரி அதாவது அப்பப்போ இம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி குடிச்சிப்போம். ஸோ நீங்கள் இதெல்லாம் குடிச்சிட்டு நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்றதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சின்ன ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா 1/2 ஸ்பூன் போடுங்க. சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூன்னா அது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு ஆளுக்கு அது போதும். நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு கொதிக்கணும். இது எல்லாமே உள்ளுக்குள்ளே எல்லாமே அந்த எசன்ஸ் இறங்கணும். கொதித்த பிறகு நீங்கள் வடிகட்டிடலாம். வடிகட்டி சாப்பிட்றது தான் நல்லது. வடிகட்டாமல் அப்படியே குடிக்க வேணாம், லைட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.